ජෙස්මිල් මහත්මයාට ඔහුගේ ඉදිරිපත් කිරීම සඳහා ඉතාම වැදගත් මම හිතන්නේ ඔහු මේ පුරාවිද්‍යාව සහ විශේෂයෙන්ම මුස්ලිම් ප්‍රශ්න පිළිබඳව වැදගත් කෘතියක් ලියලා තිබෙනවා. මම උදාහරණ කරනවා ඔහුගේ ඉදිරිපත් කිරීම සඳහා. அனைவருக்கும் வணக்கம். கடைசி நேரம் நீங்கள் நிறைய பேர் வந்து டயர்டாக இருக்கீங்க. நான் மிச்சம் சுருக்கமாக வந்து இந்த பகுதியை முடிக்கலாம்னு யோசிக்கிறேன். உண்மையிலே இது ஒரு சென்சிட்டிவான விஷயம். ஆர்கியோலஜி என்று சொன்னது சிறுபான்மை சமூகம் அந்த சொல்லை எப்படி ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்பதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது. நான் இன்றைக்கு கதைக்கு போகிற விஷயம் யுத்தத்துக்கு பின்னர் தொல்பொருள் திணைக்களம் அல்லது தொல்பொருள் என்றது வடகிழக்குல தமிழர் நிலங்களை அபகரிப்பதற்கான ஒரு யுக்தியாக கொள்ளப்படுகின்றதா என்ற கேள்வியோடு நான் இந்த இதை ஆரம்பிக்கிறேன். உண்மையிலே வடகிழக்குல தொல்பொருள் திணைக்களம் நில ஆக்கிரமிப்புக்கான ஒரு யுக்தியாக இதை கொள்ளப்படுகின்றதா என்று கேட்கின்ற போது அதுக்கு ரெண்டு விட வரும். ஒன்று இல்லை என்ற ஒரு விடை ஒன்று வரும், இன்னொன்று ஆம் என்ற விடை ஒன்று வரும். எப்படி யோசிக்கிறீங்க என்று தெரியாது, அதை நான் விளங்கப்படுத்தும். இல்லை என்ற அந்த நியாயத்தை நாங்க பார்த்தோம் என்று சொன்னா எங்களுக்கு தெரியும் தொல்பொருள் திணைக்களம் என்பது சொல்லி இலங்கையினுடைய தொல்பொருளையும் அதன் வரலாற்றையும் மரபுகளையும் பாரம்பரியங்களையும் புதிய சமூகத்துக்கு கொண்டு செல்கின்ற ஒரு திணைக்களம் தான் தொல்பொருள் திணைக்களம். இது 1929 அல்லது 28 கால பகுதியில செனரத் பரணவித்தாரணவை அடிப்படையாக அவரை தலைவராக கொண்டு இந்த தொல்பொருள் திணைக்களம் ஆரம்பிக்கப்பட்டு 1940ஆம் ஆண்டுகள்ல அதற்கான தொல்பொருள் சட்டங்கள் இயற்றப்பட்டு இலங்கையினுடைய மரபுகளையும் அதன் வரலாறுகளையும் அதன் மரபுகளையும் கொண்டு இயங்குகின்ற ஒரு அமைப்பு தான் இந்த தொல்பொருள் திணைக்களம். அப்ப இலங்கையில அது இந்த இலங்கையினுடைய வரலாற்றை பாரம்பரியத்தை புதிய சமூகத்துக்கு கொண்டு செல்வதற்கான அர்ப்பணிப்புகளை அது செய்திருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், இன்று இந்த இலங்கை நாட்டை தரிசிப்பதாக இருந்தால் என்ன சீகிரிய போன்ற மிகப்பெரிய அகழ்வாராய்ச்சிகளை அவர்கள் செய்து என்ன செய்தார்கள், இந்த நாட்டுக்கு வருமானம் தரக்கூடிய வழிகளை அவர்கள் கொண்டு சென்றிருக்கின்றார்கள். எனவே இந்த தொல்பொருள் திணைக்களம் என்பது தொல்பொருள் திணைக்களம் நாட்டினுடைய மரபுகளை அவர்களுடைய வரலாற்றை நாட்டினுடைய பண்பாட்டை கடந்து செல்வதற்கான ஒரு விடயம். ஆகவே அதே நேரத்திலே அந்த தொல்பொருள் திணைக்களம் So can I take this one? No, not yet. Okay, don't. Save it. Okay. இந்த பெரும்பான்மை என்ற சொல்ல இலங்கை சமூகம் தவறாக விளங்கி இருக்கின்றது. பெரும்பான்மை என்பது ஒரு சமூகத்தை ஆக்கிரமிக்கின்ற மனோபாவத்துல தான் எல்லாரும் செய்யறாங்க. அது சிங்களீஸ் மட்டும் செய்யல, தமிழர் மட்டும் செய்யல, முஸ்லிமாக்கள் மட்டும் செய்யல. இந்த நாட்டில் பெரும்பான்மையாக வாழுகின்ற எல்லாருக்கும் என்ன செய்யணும், அடுத்தவர்களை ஆக்கிரமிப்போம், அது நிலமா வேற அரசமா அல்லது சமயமா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விதமான விடயம் இருக்கின்றது. அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அடுத்தது இந்த மகாபலி காணி, அதுல ஒரு பிரச்சனை மூன்றாவது அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வனவள திணைக்களத்தோட காணி பங்கீடுகள், அது தொடர்பான பிரச்சனைகள் இருக்கின்றது.
இவ்வளவு நேரமா நீங்க கதைச்ச இந்த மிலிட்டரி ஆர்மி வந்து நிலங்களை அபகரித்தல் என்ற இந்த அரசாங்கத்தில் நாங்க ஒரு டெவலப்மெண்ட் காண்றோம் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து சில காணிகள் அவர்கள் விடுவித்திருக்கின்றார்கள். அது போதாது என்ற வாதங்கள் இருக்கு. அது எதிர்காலங்களில் தீர்க்கப்பட வேண்டும் என்ற ஆதங்கமும் எங்கள்கிட்ட இருக்கு வந்து. அடுத்த பிரச்சனை வந்து இந்த ஆர்கியோலஜி வந்து எங்கட காணிகளை அபகரிக்கிறாங்க என்ற ஒரு பிரச்சனை இருக்கு. நான்காவது விஷயம்தான் வந்து இந்த மேய்த்தை தளங்கள், அது தொடர்பான பிரச்சனை. எங்களுக்கு தெரியும், மட்டக்களப்புல மயிலத்தவன் மாதவன் மடு அது சார்ந்த பிரச்சனைகள் இப்ப போய்கொண்டிருக்கிறது பார்க்கிறோம் வந்து. இங்க நாங்க வந்து எங்கட ஆர்கியோலஜி என்ன சொன்னா, எங்கட கலாச்சாரத்தை, எங்கட மரபுகளை, எங்கட வரலாற்றை இன்னொரு சமூகத்துக்கு கொண்டு போவதற்கான ஒரு இது. இப்போ ஆர்கியோலஜியை நாங்க வெறுத்துட்டு இந்த நாட்டில் அதை இல்லாமக்கி அதை ஒரு இனவாதமா பார்த்துட்டு எங்கட ஹெரிட்டேஜை வந்து எங்கட வரலாற்றை நாங்கள் சொல்ல இயலாது. அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து. இப்போ நான் இந்த விஷயம் ஏற்கனவே பார்த்தேன். நாங்கள் ஏன் இந்த ஆர்கியோலஜி டிபார்ட்மெண்ட் வந்து எனக்கு ஸ்லைட்ஸ் கிடைக்கல, அதில் கொஞ்சம் நான் அவசரமாக போகிறேன்னு இந்த காரணங்களுக்காக வந்து நில ஆக்கிரமிப்பு இந்த விஷயங்களை நாங்கள் பார்த்தோம் வந்து. இப்ப இங்க வந்து நாங்க ஒரு தவறொன்றை ஏற்றுக்கொள்ளணும் வந்து, ஆர்கியோலஜி என்றது எந்த மதத்துக்கும் எந்த கலாச்சாரத்துக்கும் இல்லை, இந்த ஆர்கியோலஜி எந்த மதத்துக்கும் உரிய ஒரு விடயம் அல்ல. அது அது ஆர்கியோலஜி என்றது ஆர்கியோலஜிக்குரியது. இங்க ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குது என்ன என்று சொன்னா, மதகுருமார்கள் ஆர்கியோலஜி டிபார்ட்மெண்ட் எடுத்தா அங்கு ஹாமதுருமார்கள் வாரார்கள் என்று சொல்லி ஒரு பிரச்சனை உண்டு இருக்கிறது. இந்த விடயம் தொல்பொருள் திணைக்களமும் இதை அங்கீகரிக்கல. அவங்க சட்ட ரீதியாக வந்து ஒரு ஹாமதுரு ஒன்று வந்து இந்த இதை வைக்கணும் ஒரு அந்த இடத்தை இது செய்யணும் சொல்லி இல்லை. தொல்பொருள் திணைக்களத்துல எல்லா மதங்களும் எல்லா அந்த நாட்டினுடைய இலங்கையினுடைய எந்த ஒரு தொல்பொருள் திணைக்களத்துக்குரிய விடயங்கள் இருக்கின்றதோ அதை பாதுகாப்பவர்கள் தான் அது ஒரு விடயம். ஆனால் இங்க ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கின்றது என்ன என்று சொன்னால், இப்ப நாங்க தெற்காசியாவில் பொறுத்தளவில் அல்லது ஆசியாவை பொறுத்தளவில் தொல்பொருள் என்று வருகின்ற போது அது நிறைய பௌத்த மதம் சார்ந்த விடயங்களாகத்தான் இருக்கு. நீங்க இங்க தோண்டினாலும் சரி, பாகிஸ்தான்ல தோண்டினாலும் சரி, அல்லது வேறு எங்கேயும் தோண்டினாலும் சரி, அங்க வரப்போக்குது வந்து என்ன பௌத்தம் சார்ந்த விடயங்கள் தான் வரும். அதுக்கு ஒரு காரணம் ஒன்று வந்து எங்களுக்கு தெரியும். 3ஆம் நூற்றாண்டுல வந்து இந்த பௌத்த மதம் பரவலாக ஒரு பரவிச்சு வந்து தெற்காசியாவில் பரவலாக பரவிச்சு. அந்த பரவல நேரத்துல அசோக சக்கரவர்த்தியுடைய குப்தர் காலம் வந்து அவங்களுடைய அந்த காலத்துல இது ஒரு அரசியல் மயப்பட்ட ஒரு மதமாக பௌத்த மதம் மாறிச்சு. அப்ப அதை நோக்கி மக்கள் படையெடுத்தார்கள். இப்போ உதாரணமா நான் சொல்ல போனா, இப்ப அதுக்கு முதல் என்ன மதத்தை பின்பற்றினார்கள்? அவர்கள் வந்து ஜெயினிச மதத்தை பின்பற்றினார்கள். ஆனால் பௌத்த மதம் ஒரு கவர்ச்சியான மதமாக இருந்தது. அதால நிறைய பேர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த மதத்தை பின்பற்றினாங்க. அதுக்கு பிறகு தமிழர்கள் இந்த இந்து மதம் வருது, அதுக்கு பிறகு இஸ்லாம் ஒரு கவர்ச்சியான மதமா வருகிறது. அவ விரும்பின மதத்தை பின்பற்றினாங்க. அசோகர் இதை ஒரு மதத்தை ஒரு அரசியல் மதமாக மாற்றி எல்லா இடங்களிலும் இந்த ஸ்தூபாக்கள் இதுகளை நாட்டுறது செஞ்சாங்க. இப்ப நாம உதாரணமா பாகிஸ்தான்ல போய் தோண்டினா என்ன நடக்கும் வந்து, அவங்களோட கலாச்சாரத்தை சொன்னா என்ன நடக்கும் வந்து, பாகிஸ்தான் கலாச்சாரத்தை அவங்க கலாச்சாரம் இதுல இருந்து பேசுவாங்க, கந்தகார ஆர்கிடெக்சர்ல இருந்து தான் பேசுவாங்க. அங்க நீங்க அங்க உள்ள மியூசியத்துக்கு போனாலும் அங்க இருக்க போறது வந்து என்ன பௌத்தம் சார்ந்த விடயங்கள் தான் இருக்க போகுது. இப்ப ஒரு ஆள் வந்து இலங்கையில் உள்ள ஆள் வந்து அவர் போய் என்ன செய்யலாது வந்து பாகிஸ்தான்ல போயிட்டு இது பௌத்தர்கள் ஆண்ட இடம் என்று சொல்லி வாதிடுகின்றது ஒரு பிழையான வாதம். இப்ப இதே மாதிரி தான் வடகிழக்கு எடுத்துக்கொண்டா வந்து வடகிழக்கு இந்து மதத்துக்கு முதல் இருந்த மதம் என்ன வந்து, இந்து மதத்துக்கு முதல் அதே மாதிரி இந்தியாவில் மாதிரி அல்ல நாயக்கர் இந்த இயக்கர்கள் நாயக்கர் வாழ்ந்த இடம் தான். நாங்க உண்டு இதுல இந்த டெர்மினாலஜி ஒன்று நீங்க கவனமா விளங்கணும்.
வடகிழக்கு என்பது பூர்வீக காலம் கொண்டு தமிழ் பேசுகின்ற மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். தமிழ் பேசுகின்ற மக்கள் வாழ்ந்த இடம். ஆனால் மத ரீதியாக அங்கு மாற்றங்கள் இருக்கின்றன. பௌத்த மதம் பின்பற்றப்பட்ட ஒரு காலங்களை நாங்க காண்றோம். உதாரணமா சொல்ல போனா மட்டக்களப்புல நாங்க அகழ்வாராய்ச்சி செஞ்சா அல்லது திருகோணமலை நான் என்ன சொல்றேன்டா இதை நீங்க கவனமா கொஞ்சம் விளங்க மட்டக்கள் அந்த வடகிழக்கு என்பது ஒரு தமிழர்களை தமிழ் பேசுகின்ற மக்களின் பூர்வீக இடமாக இருந்ததற்கு அது ஒரு காலமும் ஒரு தமிழ் தனத்துவ அரசியலால ஆளப்படல. மட்டக்களப்பை எடுத்துக்கொண்டாத யாரு ருகுணு கால பகுதியில் நீண்ட காலமா இருந்துச்சு. அந்த இதை எடுத்தா இங்க திருகோணமலையை எடுத்தா அது என்ன செஞ்சு அன்றாதபுரமா இருந்துச்சு. அன்றாபுர காலம் இந்த வீழ்ச்சி அடைஞ்சவன புலனர்வ காலத்துக்கு மாறிச்சு. இந்த கால பகுதியில சோழர்களுடைய இன்ஃபுளுன்ஸுகள் இங்க அதிகமா இருக்கு. சோழர்களுடைய கல்வெட்டுகள் இங்க கூட இருக்கு. அவர்கள் சார்ந்த ஆதாரங்கள் இங்க கூட இருக்கு. புலனர்வ கால பகுதியில சொல்ற அப்ப இது அப்ப நாங்க இது பௌத்தம் ஆண்டு என்று சொல்லி இல்லை. பௌத்தம் இதுல ஆதிக்கம் செலுத்தினேன் இல்லை. இது தமிழர்கள் தாய்மொழியாக கொண்டு காலகாலமா இப்ப எங்களுக்கு தெரியும் ஆரியர்கள் திராவிடர்கள் தான் இந்த நாட்டுல அது ஒரு பிரச்சனை அது பேசல. ஆனா திராவிட மொழி என்ற ஒரு தனித்துவமான மொழி காலகாலமாக இங்க பேசப்பட்டது. அதுல ஒரு தொடர்ச்சி தான் இங்க காணுகின்ற நாங்க ஒரு பகுதி. இப்ப நான் சில கேஸ் ஸ்டடி இந்த ஆர்கியோலஜி சம்பந்தமா சில இந்த பிரச்சனைகளை பத்தி பார்ப்போம். இது நாங்க காணுகின்ற குருந்தூர் மலை. இந்த குருந்தூர் மலை என்ன பௌத்த இந்த தொல்பொருள் என்பது இன்னொரு பிழையம் ஒன்று இருக்குது. இதுல தொல்பொருள் திணைகள் அங்க போய் நாங்க என்ன செய்ய இயலாது. புதிதாக பன்சில கட்டையலாம். அது பழமையானத்தை நாங்க பாதுகாக்கிற இது யாரு பின்பற்றிய மதம்? தமிழர்கள் பின்பற்றிய ஒரு மதம். அங்க உள்ளவர்கள் விளங்கோடும் நாங்க எங்கட பூர்வீக கலாச்சாரம் இதோட சேர்ந்தது தான். இப்ப குருந்துமலை என்றதை நாங்க எடுத்துக்கொண்டா அங்க ஒரு வடக்குக்கு இங்க குடியேறதுக்கு முதல் அங்க வர்த்தக தொடர்புகள் இருந்ததற்கான நிறைய சான்றாதாரங்கள் இருக்கு. அதே மாதிரிதான் கந்தரோடை நாகரீகத்தை எடுத்துக்கொண்டா அங்க புராதன காலங்கொட்டு பழைய வர்த்தக நகரங்கள் இருந்ததை நாங்க பார்க்கிறோம். அப்ப அதுல அரபியர்கள் மட்பாண்டங்கள் இருக்கு. எல்லா விஷயம் என்ன அது ஒரு நாகரீகம். அது ஒரு தனியா ஒரு ராஜ்யமாக யாழ்ப்பாணம் ஆண்டப்பட்டிருக்கு. அப்ப அங்க அதுக்கிடையான வர்த்தக தொடர்புகள் நிறைய இருந்துச்சு. இங்க ரெண்டாவது நான் கேஸ் ஸ்டடி பார்க்கணும். கொஞ்சம் அவசரமா போறேன். உங்களுக்கு கேள்வி இருந்தா எனக்கு சொல்லலாம். இந்த மூதுமகா விகாரம் இந்த விகாரையில் என்ன பிரச்சனை? அடிப்படை பிரச்சனை அங்க ஒரு பழமையான புராதன தொன்மங்கள் இருக்கின்றது. அங்க அந்த ஒரு காமதுரு என்ன செய்கிறார் அந்த இடத்தை பிடித்து கொண்டு குருந்துமலையிலையும் நாங்க நினைக்கிறோம் குருந்துமலையில நில ஆக்கிரமிப்பு ஒன்றுக்கான ஒரு சாத்தியப்பாடு கடந்த அரசாங்கங்கள்ல இருந்துச்சு. இப்ப ரணில் அரசாங்கத்துல ஒரு குறிப்பிட்ட எல்லையை தான் நீங்க எடுக்கணும் என்று சொல்லி 400 மீட்டர் எடுக்க 400 ஏக்கர் 75 ஏக்கர் தான் பரிந்துரை செய்யப்பட்டது. ஆனால் அவங்க 400 ஏக்கரு கிட்ட அதை கேட்டுன்னு அதை ஒரு நில ஆக்கிரமிப்பாக எடுத்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று இருந்துச்சு. இதே மாதிரி தான் இந்த புல்லுமலை இந்த மூதுமகா விகாரை எடுத்துக்கொண்டாலும் அங்கும் இதே பிரச்சனை தான். இந்த நில விஸ்தரிப்பு ஆக்கியோலிய தொல்பொருளை மையமாக வைத்து நில ஆக்கிரமிப்பை மேற்கொள்கின்ற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. இந்த அரசாங்கத்துல இந்த விடயங்கள் கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு வருது. மூன்றாவது விஷயம் நாங்க எல்லாரும் இப்ப பேசின என்ன இந்த கன்னியா இந்த சுடுதல் நிற்கணும். இது நாங்க இது காலகாலமாக இது யாருக்கு சொந்தம் என்றதுல தான் பாகுபாடு பார்த்துட்டு. ஆனா இது தொல்பொருள் இடம் தொல்பொருளும் யாருக்கும் சார்பாக இது நடக்க இயலாது. அவங்களும் இதை பாதுகாத்து இப்ப இந்த இடத்தை எடுத்துக்கொண்டா உங்களுக்கு தெரியும் இது ஒரு லேசான பிரச்சனை இது ஒரு இந்த மக்கள் பார்வையிடுகின்ற வருகின்ற ஒரு இடம். இது 3 மக்களுக்கும்
யாருக்கு வந்து தமிழர்களுக்கும் அதில் அவங்களோட ராவணம் அதோட தொடர்பான கதையை சொல்கிறாங்க. இப்போ இந்த அனுராதபுர காலத்துக்குரிய ஒரு கட்டிடம் என்று சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. முஸ்லிமாக்களும் வந்து அவங்களோட ஒரு பள்ளி இருக்கு, மேலுக்கு அவங்களோட ஜியாரம் இருக்கு. இப்போ இதை நாங்கள் இந்த நாட்டினுடைய ஒரு பொதுப்படையான ஒரு அம்சமாகத்தான் நாங்கள் பார்க்கணும். இப்போ கத்தரகமையில 3 சமூகத்தினரும் வந்து போகிறாங்க. அப்படியான ஒரு விடமாக அப்படி பார்க்கின்ற போது இது எங்களோட மரபை பாதுகாக்கின்ற ஒரு விஷயமாகத்தான் இது பார்க்கப்படும். எங்கட மரபை கொண்டு செல்லுகின்ற ஒரு யுக்தியாகத்தான் இங்க நாங்க பார்க்கணும். இது நாங்க வந்து வெடுக்குநாரி விகார இது இங்கேயும் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் வழங்கப்படும். இது வவுனியாவில் இருக்கிற ஒரு இடம் வந்து இந்த வெடுக்குநாரி விகாரையில் இப்போ தமிழ் சமூகத்துக்கிட்ட ஒரு பண்பாடு ஒன்று லேசாக வளர்ந்தது வந்து அது நான் பிழை என்று சொல்லல. அதை நான் ஒரு பிழை என்று சொல்ல என்ன பண்பாடு என்று சொன்னால் இப்போ அவங்களுக்கு 2009ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் இந்த தொல்பொருள் திணைக்களம் இந்த இதுகள் எல்லாம் கிடைக்கிது. அதுக்கு யுத்தம் நடந்தாங்க. இப்போ இந்த பகுதிகளில் போன மக்கள் என்ன செஞ்சாங்க, இப்படியான இடங்களை வந்து அவங்க கௌரவப்படுத்த நினைச்சாங்க. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க வந்து அதுல போய் ஒரு சின்ன ஒரு வணங்குறதுக்குரிய இது ஒரு வித்தியாசமான இடம் தானே, தொல்பொருள் திணைக்களம் என்று அந்த எழுத்துக்கள் இருக்கும் அல்லது சிற்பங்கள் இருக்கு. அப்ப இது அவரு சாமி குடி கொண்ட இடமா என்று சொல்லி யோசிச்சு அவங்க என்ன செஞ்சாங்க வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கல்லை அல்லது வேறு விதமான என்னதை வச்சு வணங்க முற்பட்டாங்க. அப்ப இதுல இப்ப ஆர்கியோலஜி வந்து இவங்களை வந்து ஒரு இது அதுக்கு பிறகு அதுல கோயில் கட்டினாங்க, அதுக்குள்ள ஒரு கோயில் சார்ந்த சமூகம் உருவாயிடுச்சு. அப்ப இது ஆர்கியோலஜியும் வந்து இது என்ன செய்யணும், இதை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா எடுக்கக்கூடாது. அவங்க இந்த ஆர்கியோலஜி முக்கியத்துவம் அதோட பயன்களை பத்தி இவங்களுக்கு அந்த ஒரு இஷ்யூ தான் வந்து இந்த வெடுக்குநாறு மலையிலும் ஏற்பட்டது. பின்னர் அது ஆர்கியோலஜி வந்து அந்த தமிழ் சமூகத்துக்கு எதிரான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. இப்ப அடுத்த பிரச்சனை வந்து பெட்டிகலோல வந்து அண்மையில கேட்பட்டிருந்த இந்த நேம் போர்ட் வந்து இந்த நேம் போர்ட் நாட்டு தொல்லியல் திணைக்களத்துக்கு நேம் போர்ட் நாட்டு. இப்ப இந்த பிரச்சனையிலையும் சில பிரச்சனைகள் வந்துச்சு. என்ன தாய்மொழியை வந்து அவங்க என்ன செய்யல வந்து அந்த தமிழ் மொழியை முதன்மைப்படுத்தல ஒரு பிரச்சனை வந்து வடகிழக்குல அரசாங்க சுற்றுநுறுவனப்படி தமிழ் மொழியை முதன்மைப்படுத்தல். ரெண்டாவது வந்து ஏன் நீங்க இந்த பௌத்த தொல்லியல் திணைக்களத்துல வந்து இந்த சின்னத்தை வந்து நீங்க வந்து பன்சலையை போட்டிருக்கிறீங்க என்று சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்போ உண்மையிலே இப்போ இதுக்கு வந்து தொல்லியல் திணைக்களம் சொல்லுது வந்து இப்போ நாங்கள் இந்தியாவுடைய லோகோ எடுத்து பார்த்தாலும் வந்து இந்த பன்சலை தான் அந்த 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 ஸ்தூபி தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. இப்போ இதை மாத்திரத்துக்கு வந்து இந்த அரசாங்கத்திட்ட தொல்பொருள் திணைக்களத்துக்கு நியமிக்கப்பட்ட முஸ்லிமாக்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டவர்கள் சிபாரிசு செய்திருக்கின்றார்கள். இந்த அரசாங்கம் அதை எப்படி கொண்டு செல்லுது என்று சொல்லித்தான் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அடுத்த இது வந்து இது மட்டக்களப்புல நாங்க வந்து பார்க்கிற வந்து நிலுகலை. அப்ப நான் இந்த நிலுகலை என்றது வந்து ஒரு சிங்கள பெயர் வந்து அதை வந்து இது தமிழ் ஏரியாக்கள்ல எப்படி பயன்படுத்துறதையும் ஒரு சிக்கல் இருக்கு. குருந்தூர் மலை என்று சொல்ல தேவையில்லை, அதை நாங்க குருந்தூர் தமிழ் மொழி பயன்படுத்தி தான் அதை செய்யணும். அதனால் தமிழர்களுடைய ஒரு பிரிவு வந்து அது அவங்களுடைய கலாச்சாரம் இருப்பதால அந்த விஷயங்களை நாங்க பார்க்கலாம். இங்க வந்து எங்களுக்கு தெரியும் வந்து இந்த நிலுகலை மலையில வந்து ஒரு எக்ஸிபிஷன் செஞ்ச நேரத்தில் வந்து இங்க ஒரு ஸ்தூபா வந்து இருக்கு வந்து இந்த ஸ்தூபாவை வந்து புனர் நிர்மாணம் செய்யறதுக்காக வேண்டி கடந்த அரசு காலத்துல வந்து நடவடிக்கைகள் எடுத்தாங்க. இந்த அரசாங்கம் இந்த விடயங்களை அங்க புதுசா யாரும் கட்டக்கூடாது, நீங்க இருக்கிறத மட்டும்தான் அதை வந்து நீங்க பாதுகாக்கணும் என்று சொல்லி ஒரு உத்தரவுகளை பிறப்பிச்சாங்க வந்து. இது வந்து நாங்க நினைக்கிற வந்து இந்த குசலான மலை. இதுல வந்து இதுலதான் நான் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல வாரம் வந்து இந்த குசலான மலையை எடுத்துக்கொண்டா தமிழ் தொல்லியலாளர்களுக்கும் அதே நேரத்தில் சிங்கள தொல்பொருளியாளருக்கும் இடையிலான வந்து அகாடமிக் ரீதியான கிளேஷ் ஒன்று இருக்கு வந்து. அது எப்படி நாங்க விளங்குறோம்னு சொன்னா இப்ப இந்த குசலான மலையை எடுத்துக்கொண்டா சிங்கள நாவல்கள் அல்லது விடயங்கள் வந்து அல்லது தொல்பொருள் ஆய்வாளர்கள் சொல்றாங்க இது பழைய சிங்கள பிராமி என்று சொல்லியும், தமிழ் ஆய்வாளர்கள் சொல்றாங்க இது தமிழ் பிராமி என்று சொல்லி சொல்றாங்க. ரெண்டு பேரும் வந்து வித்தியாசமான வந்து வியாக்கியானங்களை கொடுக்குறாங்க.
இப்போ இங்கே ஒரு முக்கியம் இந்த ஒரு விஷயம் விளங்கிக் கொள்ளணும் வந்து தமிழ் பகுதிகளை பொறுத்தவரையில் அங்கே பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றது. இந்த தொல்பொருள் திணைக்களம் என்பது ஒரு வளர்ச்சி அடைந்த துறையாக இல்லை. அது கொம்பையார் இந்த அடுத்த ரஜரட்ட பல்கலைக்கழகம், கலனி பல்கலைக்கழகம் அல்லது ஏனைய பல்கலைக்கழகங்களில் அந்த இந்த தொல்பொருள் படித்து கொடுக்கின்ற முறைமைக்கு ஏற்ற விதத்தில் வந்து தமிழ் பகுதிகளில் இல்லை. இப்போ கிழக்கு பல்கலைக்கழகத்து வரலாற்று துறை தான் இருக்கின்றதே தவிர தொல்பொருள் துறைக்கடம் இல்லை. இப்போ வந்துதான் இந்த அரசாங்கத்தில் நினைக்கிறேன் 1940ஆம் ஆண்டு ஆனைக்கோட்டை அகழ்வாராய்ச்சி செஞ்சாங்க. அதில் வந்து நான் நினைக்கிறேன் பேராசிரியர் இந்திரபால, பேராசிரியர் சிற்றம்பலம், நான் நினைக்கிறேன் புஷ்பரத்னம் இருந்தார, சரியா சின்னாக்கள் இருந்திருப்பாங்க, கிருஷ்ணராஜா இருந்திருப்பாங்க. இப்போ இவங்க வந்து அந்த ஆய்வு செஞ்சாங்க, அது நிப்பாட்டி வச்சுக்கணும். இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பேராசிரியர் ராஜ் சோமதேவ அந்த அகழ்வாராய்ச்சியில் சமீபத்தில் மேற்கொள்கிறார். வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துடைய மாணவர்களை கொண்டு அந்த அகழ்வாராய்ச்சிகள் வந்து செய்கிறாங்க. யாழ்ப்பாண பல்கலைக்கழகமும் வந்து தனியே இந்த ஆர்கியோலஜிக்கல் எக்ஸவேஷன் செய்கிற அளவுக்கு வந்து அவங்கள்ட்ட கெப்பாசிட்டி போதாது. நான் நினைக்கிறேன் இப்பொழுதுதான் வந்து ஒரு மாணவி வந்து அங்கே உள்ள ஒரு ஆசிரியை, நான் இங்கே சிவரூபி வந்து நினைக்கிறேன், அவ தான் ஒரு பிஹெச்டி லெவலில் இந்தியாவில் படித்து கொண்டிருக்கிறார். அப்போ இங்கே என்ன நடக்குது என்று சொன்னால் இந்த தமிழர் அவர்களுடைய கலாச்சாரத்தை அவர்களுடைய இதை வந்து ஒரு அகாடமிக் ரீதியான ஒரு ஆர்கியூமெண்ட் கொண்டு வந்து நிறுவுவதற்கு வந்து அவங்கள்ட்ட இந்த துறை சார்ந்த அறிவுகள் வந்து குறைவாரி. அப்போ இனிவரும் காலங்களில் இப்போ நாங்கள் வந்து தென்கிழக்கில் எடுத்துக்கொண்டு அங்கே வந்து என்ன இருக்கு, வந்து நிறைய ரஜகலை இருக்கு, தீகவாப் இருக்கு, அதனோட சார்ந்த நிலப்பிரச்சனைகள் இருக்கு. இந்த ஆய்வுகளை வந்து அந்த பல்கலைக்கழகங்கள் செய்கின்ற போது ஒரு நம்பிக்கை ஒன்று அவர்கள் மத்தியிலே ஏற்படும். இப்போ யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அகழ்வாராய்ச்சி செய்கின்ற போது அந்த பிரதேசத்துடைய மக்களுக்கு அவர்கள் மீதான நம்பிக்கை ஏற்படும், அவர்களுடைய வரலாறு பற்றிய நம்பிக்கை ஏற்படும். திணிப்பு இல்லாமல் அவர்கள் சுதந்திரமாக தங்களுடைய வரலாற்றை சொல்வதற்குரிய சந்தர்ப்பமாக அது அமையும். இந்த பகுதி கோவில் குளம் என்பது, நான் இதை ஏன் போட்டேன்னு சொன்னா, இது எங்களுக்கு தெரியும். கோவில் குளம் என்பது வந்து மண்முனை பற்று ஒரு பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு 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 ஆர்கியோலஜிக்கல் சைட் வந்து அது 2017ஆம் ஆண்டு அவற்றை அவர்கள் எக்ஸிபிஷன் செய்தார்கள். அதிலே வந்து அனுராதபுர காலத்துக்குரிய சில தடயங்களை கண்டுபிடித்தார்கள். ஆனால் அங்கே என்ன சொன்னால், இந்த நான் இப்போ ஏற்கனவே பேசின வந்து ஆர்கியோலஜி என்பது ஒரு வடகிழக்கில் வந்து காணிகளை பிடிப்பதற்கான ஒரு யுக்தியாக பயன்படுத்துதா என்பது இங்கே வந்து என்ன செய்யுது, இதே ஒரு கேள்வி ஒன்று அங்கே எழுந்தது. வந்து இந்த இடத்துல வந்து தமிழக தரப்பு இந்த தொல்பொருத்து மிகவும் வரவேற்கின்றது. ஏனென்றால் அங்கே ஒரு முஸ்லிம் செட்டில்மெண்ட் ஒன்று இருக்கின்றது. அந்த செட்டில்மெண்டை அவர்கள் ரிமூவ் பண்ணுவதற்காக வேண்டி இந்த தொல்பொருள் திணைக்களத்தை பாவிக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. அப்ப இது ஒரு பாரபட்சமான ஒரு மனோபாவத்தை நான் ஏற்படுத்துகின்றது என்பதை விளங்கப்படுத்துவதற்காகத்தான் நான் இந்த இடத்துல போட்டிருந்தேன். அப்ப இதுக்கு நாங்க செல்கின்ற ஒரு விடயம் என்ன சொன்னா, நான் முடிச்சு கொள்றேன் அவசரமா வந்து. அப்ப திரும்ப நாங்க இந்த பகுதிகளில் தொல்பொருள் திணைக்களம் என்பது வந்து தமிழ் மொழி மூலமான வியாக்கியானங்களை கொண்டதாக இருக்கணும், அதில் விளக்கங்கள் கொண்டதாக இருக்கணும். அதே நேரத்தில் அதுல பங்கு பற்றுகின்ற தொல்பொருள் ஆய்வாளர்கள் முஸ்லிம் தமிழ் மக்களை சேர்ந்ததாக இருக்கணும். எதிர்காலங்களில் மலையகம் சார்ந்த தொல்பொருள் சார்ந்த விடயங்களும் வந்து இந்த பகுதிகளில் ஒரு அரசு அங்கீகாரம் பெற்று அது ஆவணப்படுத்தப்பட வேண்டும். இது எல்லா சமயத்துக்கும் ஒரு ஈக்குவலான ஒரு விடயத்தை களைய வேண்டும். இதுவரை காலமும் இருந்து வருகின்ற இந்த இரர்கள், இந்த ஆர்கியோலஜி சம்பந்தமான சந்தேக பார்வைகள் நீக்கப்பட்டு அது ஒரு வடகிழக்கில் வாழுகின்ற அவர்களுடைய கலாச்சாரத்தை அவர்கள் பாதுகாப்பதற்கான சக்தியையும் ஊக்கத்தையும் கொடுக்கின்ற ஒரு நிறுவனமாக அது வர வேண்டும். அதிலே பௌத்த மதமோ ஏனைய கலப்புகள் இல்லாமல் அது சுதந்திரமாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பாக வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த விடயத்தின் சொல்லி. தேங்க்ஸ். බොහොම ස්තුතියි ජස්මිල්. අපි අමිතන්නේ මේ
දැන් අපිට මේ පිළිබඳව සාකච්ඡා කරන්න වෙලාවක් නැහැ. අපිට මේ පිළිබඳව සාකච්ඡා මම හිතන්නේ ඔබතුමා හෙට සහභාගී වෙන්නේ නැහැ. අපි අර කන්‍යා හොට් ස්ප්‍රින්ග්ස් මුවසුර රින් තියෙන ස්ථානයට යනවා. එතනට ගිහින් මේ ප්‍රශ්නේ පිළිබඳව අපි ඔබත් එක්ක පුළුල්ව සාකච්ඡා කිරීමට බලාපොරොත්තු වෙනවා. එහෙනම් අද දිනේ වැඩසටහන මේන් අවසන් වෙන අපේ කාලය විනාඩි දෙකක් පුළුවන් ඈ විනාඩි දෙකක් මේ තුනට රෙකමෙන්ඩේෂන්